காலத்தில் மலையடிவாரத்தில் இருந்தது ஒரு அழகான காடு. அழகிய மனதுடன் அற்புத உயிர்களுடன் பசுமை போர்த்திய சந்தன காடு. அக்னி மழை பொழியும் அழகிய காடு. அதில் ஆர்ப்பரிக்கும் தீப்பொறிகள் நீ. உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கட்டுமா? உனக்கு யாரும் சொல்லலையா? இந்த மாதிரி இடத்துல எப்படி? இங்க ஏதாச்சும் பொட்ட பிள்ளை பிறந்தா அத நாங்களே இங்க கையால கொன்னுடுவோம். கடவுளே, ஆம்பளை பிள்ளைய பிறக்கட்டும். மொத்த பிராணிகளின் சுடுகாடாகி பாட்டாளி உழைப்பை உரியும் கொடிய அரக்கர்கள், ரத்தம் தின்று தேகம் சிதைக்கும் கொடிய சைத்தான்கள், உசுரருந்து பிராணன் கிழிந்து வாடும் பாவ ஜீவன்கள், புனித ஆத்மா பிணத்தை சுமந்து சேர்ந்தடைந்தது மயானத்தை. கோணிடுப்பு குனிந்த தலை கடும் சாபம் தலையெழுத்து வாழ்வழித்து கடவுள் மேலே போய்விட்டது நம்பிக்கை. போயே போச்சு நம்பிக்கை. ஆனால் சூத்திரதாரியின் சூதனை எரித்து அகங்காரனின் நெஞ்சை கிழித்து மாயாசுரனை நிர்மூலமாக்கும் துரையாய் நொந்து வென்றவரின் பரவசத்தை சுமந்து வந்தால் ஒரு மகாதாய். கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தாள், தேரினில் ஊர்வலமே அம்மா. ஜோதியாய் ஒரு பெண் எரிமலை ஒன்றை பெற்றெடுத்தாள். எரியும் தீயினில் பொழியும் மழை போல் சாவின் வீட்டினில் காரனை வென்றவன். ஆணவத்திற்கு எதிராய் கிளர்ச்சி ரூபத்தில் லங்கேஸ்வரனுக்கு எதிராய் வெள்ளேந்தி நின்றார். எரியும் ஜமதக்னி கோபத்தை மீறி சர்வமும் தான் என்ற பரமனை வினவினார். சீறுகிற சிங்கம் வீரனொருவனின் கதை, இதீனை வென்ற வீரனொருவனின் கதை. இதயம் பதற முகிலும் மதிர பயத்தினை அறுத்து கண்டங்களை தனதாக்கி முன்னேறி வந்தார். வேட்டைக்காரரை வேட்டையாட ரணவேட்டையனாய் வந்தார்.